இப்போ தமிழின் இனிமை செயலை பற்றி பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். கனியிடை ஏறிய சுழையும் முட்டல் களையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடை ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர்ந்த நீரும் இனியின என்பேன் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டேன். தமிழை என்னுயிர் என்பேன் கண்டேன். அதாவது உங்களுக்கு பொதுவாக யாரை பிடிக்கும்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? எனக்கு எங்கள் அம்மாவை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவீங்க. சில பேர் என்ன சொல்வீங்க? எனக்கு எங்கள் அப்பாவை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவீங்க. சில பேர் என்ன சொல்வீங்க? எனக்கு எங்கள் மேமை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவீங்க. ஆமாவா இல்லையா? ஆமாம். அது போல தான் பாரதிதாசனுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு? தமிழை ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி பிடிச்சிருக்குன்னா, ஒரு பழத்தினுடைய சுவை எப்படி இனிமையானதோ மிக மிக இனிமையானது, கரும்பு சாற்றின் சுவை இனிமையானது, காய்ச்ச பாகின் சுவை இனிமையானது, கறந்த பாலின் சுவை மிகவும் இனிமையானது, இளநீரின் சுவை மிக மிக இனிமையானது. இதை எல்லாவற்றையும் விட மிகவும் இனிமையானது தமிழ். தமிழின் இனிமை தான் எனக்கு மிக இனிமையானது. அதாவது தமிழ் மட்டும்தான் என்னுடைய உயிர், என்னுடைய மூச்சு, எனக்கு எல்லாமே தமிழ் தான். தமிழ் தான் இந்த எல்லா சுவையை விட மிகுந்த சுமை தமிழின் சுவை மட்டுமே அப்படின்னு மிக அழகாக பாரதிதாசன் இந்த பாடலில் சொல்லியிருக்கிறாரு. இதிலிருந்து நான் ஒரு சின்ன கருத்து சொல்கிறேன். இறக்கும் வரை தமிழ் படித்து இறக்க வேண்டும், இறந்த பின்பும் என் சாம்பலும் தமிழ் மனம் கமழ வேண்டும். நன்றி.